ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபோரம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டாட்டிக் எரர் கான்செப்ட்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஃபார் யூனிட் ஸ்டெப் இன்புட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்புட்டை நம்ம யூனிட் ஸ்டெப் சிக்னலை எடுத்திருக்கோம். இதிலிருந்து நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஎஸ்எஸ்ஸை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலாக இதனுடைய ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் இ ஆஃப் எஸ்ல நமக்கு லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 எஸ் இன்டூ இ ஆஃப் எஸ் அப்படின்னு கிடைக்கும். இதுல இந்த இ ஆஃப் எஸ் உடைய ஈக்குவேஷனும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலயே டெரைவ் பண்ணியிருப்போம், which is equal to r of s divided by 1 plus g of s into h of s. ஸோ சிஸ்டம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட்டி ஃபீட்பேக்கா இருக்கும்போது இந்த வேல்யூ நமக்கு 1 ஆயிடும். இல்லைன்னா ஜென்ரல் கேஸ்ல நமக்கு இந்த மாதிரி தான் ஈக்குவேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நமக்கு இன்புட்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா யூனிட் ஸ்டெப் இன்புட் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஆர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு நமக்கு யூ ஆஃப் டி அப்படின்னு கிடைக்கும். இந்த சிஸ்டமுக்கு இப்போ நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா ஆர் ஆஃப் டியோட வேல்யூ நமக்கு ஆர் ஆஃப் எஸ்ஸா மாறும். அண்ட் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலண்டா கிடைச்சிருக்க லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ நமக்கு 1/s அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுல நம்ம இ ஆஃப் எஸ் வேல்யூவை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆர் ஆஃப் எஸ் வேல்யூ நமக்கு இங்க 1/s அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இ ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/s டிவைடட் பை 1 பிளஸ் ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஎஸ்எஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிடைச்சிருக்க இந்த இ ஆஃப் எஸ் வேல்யூவை எடுத்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 எஸ் இன்டூ இ ஆஃப் எஸ் வேல்யூ 1/s டிவைடட் பை 1 பிளஸ் ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் அப்படின்னு கிடைக்கும். இதில் இந்த எஸ் அண்ட் எஸ் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 1 by 1 plus g of s into h of s அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா s tends to 0 அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு இந்த டேர்ம்ல தான் s இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா லிமிட் s tends to 0 அப்படிங்கிற டேர்மை நம்ம g of s into h of s க்கு கொண்டு வரலாம். அண்ட் ரிமைனிங்கா 1 டிவைடட் பை 1 பிளஸ் டேர்மை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இதே ஈக்குவேஷனை நம்ம இந்த மாதிரி ரீரைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேர்ம் லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட் கேபிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ 1 டிவைடட் பை 1 பிளஸ் கேபி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ஸோட வேல்யூ வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி தான் இங்கே நம்ம இப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஎஸ்எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 பிளஸ் கேபி அப்படின்னு கிடைச்சிருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஸ்டெப் இன்புட்டுக்கு. ஸோ இது வந்து ஜென்ரலைஸ் ஈக்குவேஷன். இப்போ டைப் நம்பரை பொறுத்து இதனுடைய ப்ரிசைஸ் வேல்யூ என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரிசைஸ் வேல்யூ அப்படிங்கும்போது நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம், இஎஸ்எஸோட வேல்யூ வந்து நமக்கு எய்தர் 0வா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கான்ஸ்டன்டா இருக்கலாம், இல்லைன்னா இன்ஃபைனைட்டா இருக்கலாம். ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கேட்டகரிக்குள்ளே வருது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டைப்புக்கும் நம்ம இதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டைப் 0 அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ டைப் 0ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ஜென்ரலைஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா k into s minus z1 into s minus z2 divided by s power n. இங்கே நமக்கு n வேல்யூ 0 அப்படிங்கிறதுனால s power 0 into s minus poles வேல்யூ அப்படின்னு நமக்கு டினாமினேட்டர் இப்படி இருக்கும். இதுல இருந்து இப்போ நம்ம kp வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம், which is equal to limit s tends to 0 g of s into h of s. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூவை தான் நம்ம இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ லிமிட் s tends to 0 k into s minus z1. இப்போ நம்ம ஒரே ஒரு போல் மட்டும் 0 மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். டிவைடட் பை எனிதிங் பவர் 0 நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ரிமைனிங் எஸ் மைனஸ் p1 அப்படின்னு டினாமினேட்டர் இப்படி கிடைக்கும். இதுல எஸ் டென்ஸ் டு 0 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 0 ஒரு போல் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை தான் நமக்கு இங்க கொடுக்கும். ஸோ டைப் 0 கண்டிஷன்ல நமக்கு கேபியோட வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்கு. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஎஸ்எஸ் கால்குலேட் பண்ணலாம், which is equal to 1 plus kp. இப்போ இதுல இந்த kp வேல்யூ கான்ஸ்டன்ட். ஸோ 1 பிளஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ ஒரு கான்ஸ்டன்டா தான் கிடைக்கும். ஸோ எப்பெல்லாம் நமக்கு டைப் 0 அண்ட் யூனிட் ஸ்டெப் இன்புட்டா இருக்கோ அப்போ நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்டா கிடைக்கும். இப்போ அதே மாதிரி டைப் 1க்கு எடுத்துக்கலாம். ஸோ டைப் 1ல நமக்கு டினாமினேட்டர்ல மட்டும்தான் இங்க சேஞ்ச் ஆகும். s பவர் n இருக்கிற இடத்துல நமக்கு டைப் 1 அப்படிங்கிறதுனால s பவர் 1 அப்படின்ட்டு மாறும். இப்போ இதுல இருந்து நம்ம kp வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம்.
which is equal to limit s tends to 0. இங்க நம்ம இப்போ இந்த g of s into h of s இதுதான் நம்ம substitute பண்ண போறோம். So k into s minus z1 divided by s into s minus p1 அப்படின்னு substitute பண்ணுவோம். இப்போ இதுல s tends to 0 அப்படிங்கிறதுனால நம்ம இங்க 0 அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு 1 by 0 which is equal to infinity அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுல இருந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1 divided by 1 plus infinity அப்படின்னு கிடைக்கும், which is equal to 1 by infinity நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எப்பெல்லாம் டைப் 1ல இருக்கும் யூனிட் ஸ்டெப் இன்புட்டை நம்ம ஃபீட் பண்ணும்போது ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூ நமக்கு இங்க 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஃபார் யூனிட் ஸ்டெப் இன்புட்டோட கால்குலேஷன். டைப் 0ல நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும் அண்ட் டைப் 1ல நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம ரேம்ப் சிக்னலுக்கு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபர்ஸ்ட் ESS ஓட ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம், which is equal to limit s tends to 0 s into E of s. ஸோ இதில் E of s ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா R of s divided by 1 plus G of s into H of s. இங்கே நம்ம யூனிட் ரேம்ப் இன்புட்டுக்கு தான் பார்க்குறோம். ஸோ நமக்கு R of t ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா ரேம்ப் சிக்னல் R of t கிடைக்கும். ஸோ இதுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா R of s is equal to நமக்கு ரேம்ப் சிக்னலுக்கான ஈக்குவலண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ நமக்கு 1 by s ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை நம்ம இப்போ E of s தான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நமக்கு E of s உடைய ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா R of s க்கு பதிலாக 1 by s ஸ்கொயர் divided by 1 plus G of s into H of s அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS கால்குலேட் பண்ணலாம், which is equal to limit s tends to 0 s into 1 by s square divided by 1 plus G of s into H of s அப்படின்னு கிடைக்கும். இதில் s and s கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் டேர்ம் நமக்கு limit s tends to 0 1 divided by இந்த s நம்ம டினாமினேட்டருக்கு எடுத்துட்டு வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ s plus s into G of s into H of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ s tends to 0 அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் நமக்கு 0 ஆகிடும். ஸோ ரிமைனிங்காக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 divided by செகண்ட் டேர்ம் limit s tends to 0 s into G of s into H of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஸ்டாட்டிக் எரர் கான்ஸ்டன்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம், லிமிட் s tends to 0 s into G of s into H of s ஓட வேல்யூவா நமக்கு வெலாசிட்டி எரர் கான்ஸ்டன்ட் கிடைக்கும், which is kv. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 by kv அப்படின்னு கிடைக்கும். ஸோ யூனிட் ரேம்ப் இன்புட் நம்ம ஃபீட் பண்ணும்போது ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 by kv அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதனுடைய வேல்யூ 0வா இருக்கா இல்லை கான்ஸ்டன்டா இருக்கா இல்லை இன்ஃபைனைட்டா இருக்கா அண்ட் எந்த டைப்புக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறத இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் 0க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை இங்கே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். டைப் 0 அப்படிங்கிறதுனால s பவர் mல நமக்கு s பவர் 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு அண்ட் ஒரே ஒரு 0 அண்ட் ஒரே ஒரு போலோடைய ஈக்குவேஷன் மாதிரி இங்கே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம kv உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கலாம், which is equal to limit s tends to 0 s into G of s into H of s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் இந்த G of s and H of sக்கு பதிலாக இந்த ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை எடுத்து நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு k into s minus z1 into s minus p1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ s tends to 0 அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்டையர் டேர்முமே நமக்கு 0 ஆயிடும். ஸோ kv வேல்யூ நமக்கு இங்கே 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரரோடைய வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம், which is equal to 1 by kv. ஸோ இங்கே நமக்கு kv வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா 0ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ 1 by 0 which is equal to infinite அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ டைப் 0ல நம்ம யூனிட் ரேம்ப் இன்புட்டை ஃபீட் பண்ணும்போது ஸ்டெடி ஸ்டேட் எரரோட வேல்யூ நமக்கு இன்ஃபைனைட் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம டைப் 1க்கு பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு s பவர் 1 அப்படின்னு டினாமினேட்டர்ல மாறும். இப்போ இதுல இருந்து நம்ம kv வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். ஸோ இங்கே G of s into H of sக்கு பதிலாக இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேல்யூவை எடுத்து இங்கே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் மாறும். அகெயின் இங்கே s and s இருக்கு. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம s tends to 0 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல நமக்கு ஒரு 0 அண்ட் போல் அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக தான் இங்கே நமக்கு kv கிடைக்கும். ஸோ kv is equal to constant அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS நம்ம கால்குலேட் பண்ணலாம், which is equal to 1 by kv which is equal to 1 by some constant which is equal to
கான்ஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் கிடைக்கும். ஸோ டைப் 1ல நம்ம யூனிட் ரேம்ப் இன்புட்டை ஃபீட் பண்ணும்போது ஸ்டெடி ஸ்டேட் எரரோட வேல்யூ நமக்கு கான்ஸ்டன்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கன்க்ளூஷன். நெக்ஸ்ட் அதே மாதிரி டைப் 2க்கு பார்க்கலாம் என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு. ஸோ டைப் 2ல நமக்கு இப்போ டினாமினேட்டரில் எஸ் ரைஸ் டு பவர் 2 அப்படின்னு இருக்கும். ஸோ கேவியோட வேல்யூ நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 இந்த வேல்யூவை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ கே இன்டூ எஸ் மைனஸ் Z1 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் இன்டூ எஸ் மைனஸ் P1 அப்படின்னு நமக்கு மாறும். அண்ட் இதில் நமக்கு ஒரு எஸ் வேல்யூமே இருக்கும். சாரி, இங்கே ஒரு எஸ்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் கேவி வேல்யூ அப்படிங்கிறதுனால. ஸோ ஒரு எஸ் அண்ட் இந்த எஸ் ஸ்கொயரில் இருக்க ஒரு எஸ் கேன்சல் ஆச்சு அப்படின்னா ரிமைனிங் இன்னும் ஒரு எஸ் நமக்கு இங்கே இருக்கும். ஸோ இதில் நம்ம 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி மாறும் 1/0 அப்படின்ட்டு கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இதுல இருந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஎஸ்எஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1/kV which is equal to 1/infinity which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எப்பெல்லாம் நம்ம ரேம்ப் இன்புட்டை வந்து சிஸ்டம்ல ஃபீட் பண்றோமோ டைப் 0 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப நமக்கு வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து நமக்கு இன்ஃபைனைட்டா கிடைச்சிருக்கு. அண்ட் டைப் 1ல இருக்கும்போது ஸ்டெடி ஸ்டேட் எரர் நமக்கு கான்ஸ்டன்டா கிடைச்சிருக்கு. அண்ட் டைப் 2ல இருக்கும்போது இஎஸ்எஸோட வேல்யூ நமக்கு 0வா கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம ரேம்ப் இன்புட் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இதுதான் நமக்கு ரிசல்டன்ட் வேல்யூ. பாரபோலிக் சிக்னலுக்கான ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூவை பார்க்கலாம். ஸோ இஎஸ்எஸ் உடைய வேல்யூ என்ன அப்படின்னா லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 எஸ் இன்டூ இ ஆஃப் எஸ். அண்ட் இதில் இ ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு r of s divided by 1 plus g of s into h of s அப்படின்னு கிடைக்கும். நம்ம எடுத்திருக்க இன்புட் சிக்னல் r of t வந்து it is equal to parabolic சிக்னலை இங்கே நான் p of t ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா r of s is equal to பாரபோலிக் சிக்னலுக்கு ஈக்குவலண்டா கிடைச்சிருக்க லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ 1/s cube. இது வந்து எப்படி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த பாரபோலிக் சிக்னலை இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்படி ரெப்ரசென்ட் பண்ணும்போது நமக்கு r of s is equal to 1/s cube அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம e of sல ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை எழுதலாம். ஸோ r of s வேல்யூ 1/s cube ரிமைனிங் 1 plus g of s into h of s அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரர்ல ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா லிமிட் s tends to 0 s into 1/s cube divided by 1 plus g of s into h of s அப்படின்னு கிடைக்கும். இதுல இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் எப்படி மாறும் லிமிட் s tends to 0 இந்த s ஸ்கொயரை நம்ம டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணி ரீரைட் பண்ணலாம். ஸோ 1 divided by s square plus s square into g of s into h of s அப்படின்னு மாறும். இப்போ நம்ம s tends to 0 அப்ளை பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் நமக்கு கேன்சல் ஆயிடும், அதாவது 0 ஆயிடும் அண்ட் ரிமைனிங் டேர்ம் மட்டும் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 divided by limit s tends to 0 s square into g of s into h of s அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த டேர்ம் வந்து எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னா ஸ்டாட்டிக் எரர் கான்ஸ்டன்ட், அதாவது ஆக்சலரேஷன் எரர் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் which is equal to ka. ES is equal to 1/ka அப்படின்னு நமக்கு யூனிட் பாரபோலிக் சிக்னலுக்கு கிடைக்கும். இப்போ இதனுடைய வேல்யூ 0வா கான்ஸ்டன்டா இன்ஃபைனைட்டா இருக்கா எந்த டைப்புக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டைப் 0க்கு பார்க்கலாம். ஸோ 0ல நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா டினாமினேட்டர்ல s பவர் 0 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம இந்த கான்ஸ்டன்ட் ka கால்குலேட் பண்ணலாம் which is equal to limit s tends to 0 s square into k into s minus z1 divided by s power 0 into s minus p1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எனிதிங் பவர் 0 நமக்கு 1 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இந்த டேர்மை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே நமக்கு s ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. s tends to 0 அப்படின்னு இங்கே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா டைரக்டா இந்த டேர்ம் நமக்கு 0 அப்படின்ட்டு மாறும். இதுல இருந்து இப்போ ESS ஓட வேல்யூவை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1/ka which is equal to 1/0 அப்படின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ஃபைனைட்டா இங்க வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ டைப் 1க்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ka which is equal to limit s tends to 0 s square into k into s minus z1 divided by s power 1 into s minus p1 அப்படின்ட்டு மாறும். ஸோ அகைன் இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஒரு s வந்து நமக்கு இங்கே ரிமைனிங்காக இருக்கும். இப்போ இதில் s tends to 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா அகைன் நமக்கு என்டையர் டேர்ம் 0 அப்படின்ட்டு மாறும். ஸோ அகைன் ESS ஓட வேல்யூ நமக்கு
1/0 which is equal to infinite அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் டைப் 2க்கு பார்க்கலாம். ஸோ டைப் 2ல KA is equal to limit s tends to 0 s square into k into s minus z1 divided by s square into s minus p1 அப்படின்ட்டு மாறும். s square ரெண்டுமே நமக்கு இங்கே கேன்சல் ஆயிரும். வேற எந்த எஸ்ஸுமே நமக்கு இங்கே இல்லை. ஸோ இதில் நம்ம 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை தான் கொடுக்கும். ஸோ ES is equal to 1 by கான்ஸ்டன்ட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் கிடைக்கும். இதுதான் டைப் 2ல கிடைச்சிருக்க ரிசல்டன்ட். அண்ட் லாஸ்டா டைப் 3க்கு பார்க்கலாம். ஸோ டைப் 3ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா KA which is equal to limit s tends to 0 s square into k into s minus z1 divided by s cube into s minus p1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் இங்கே எஸ் ஒன்று ரிமைனிங்கில் இருக்கு. இதில் நம்ம 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1/0 நமக்கு இன்ஃபைனைட்டாக மாறும். இதுல இருந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஎஸ்எஸ்ஸை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1/infinity which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைச்சிருக்க கேஏவோட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 3 டிஃப்ரெண்ட் இன்புட் சிக்னலுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைச்சிருக்க ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ்க்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சம்மரியாக நம்ம பார்க்கலாம். ஸோ கன்சாலிடேட் பண்ண ஒரு டேபிளாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே டைப் எடுத்திருக்கேன். டைப் 0வா இருக்கும்போது யூனிட் ஸ்டெப் இன்புட்டை நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னா 1/1 + KP அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் டைப் 1ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய வேல்யூ நமக்கு 0 அப்படின்ட்டு மாறும். டைப் 2லையும் நமக்கு 0 அப்படின்னு தான் இருக்கும். அண்ட் டைப் 3லையும் நமக்கு 0 தான் மெயின்டைன் ஆகும். ஸோ இங்கே நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரருடைய வேல்யூஸ் தான். ஸோ என்ன இன்புட்டை ஃபீட் பண்ணால் நமக்கு இங்கே வேல்யூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டேபிள். ஸோ நெக்ஸ்ட் ரேம்ப் இன்புட் ஃபீட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரராக டைப் 0ல இன்ஃபைனைட் அப்படின்னு கிடைக்கும். டைப் 1ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/KV அப்படின்னு கிடைக்கும். டைப் 2ல 0 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் டைப் 3லையும் நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாரபோலிக் சிக்னலை ஃபீட் பண்ணும்போது டைப் 0ல ஸ்டெடி ஸ்டேட் எரரா நமக்கு இன்ஃபைனைட் அப்படின்னு கிடைக்கும். டைப் 1ல அகெயின் இன்ஃபைனைட்டாக தான் கிடைக்கும். டைப் 2ல தான் நமக்கு 1/KA அப்படின்னு கிடைச்சிருக்கு. அண்ட் டைப் 3ல நமக்கு 0வா கிடைச்சிருக்கு. ஸோ டைப் 3ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இன்புட் நம்ம ஃபீட் பண்ணும்போதும் ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து நமக்கு 0வா தான் மெயின்டைன் ஆயிருக்கு. அண்ட் மற்ற கண்டிஷன்ல டைப்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இங்கே வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்புட் எல்லாமே யூனிட் ஸ்டெப், யூனிட் ரேம்ப், யூனிட் பாரபோலிக்காக எடுத்திருக்கோம். அதனால நமக்கு இங்கே நியூமரேட்டரில் 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இன்கேஸ் நம்ம ஏதாவது ஒரு மேக்னிடியூட் அதாவது A இன்டூ U ஆஃப் டி இல்லை A இன்டூ ஆர் ஆஃப் டி இல்லை A இன்டூ பி ஆஃப் டி அப்படின்னு ஒரு மேக்னிடியூட் வேல்யூ நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அது வந்து நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ A/1 + KP, A/KV, A/KA அப்படின்னு நமக்கு இந்த ஆம்ப்ளிடியூட் வந்து இங்கே ஜஸ்ட் மல்டிப்ளை ஆகும். ஸோ இந்த டேபிளோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் இதை மறந்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் டெரிவேஷனோட உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் ஸ்டெடி ஸ்டேட் எரரோட கான்செப்ட். இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.